சின்ன வயசில் யாராவது உங்களை திட்டினது இன்னும் மறக்கவே முடியலையா? பல வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் அந்த ஒரு சம்பவம் மட்டும் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கா? அது ஏன்னு தெரியுமா? வணக்கம், நான் விஜயராஜா, உளவியல் ஆலோசகர். சைக்காலஜியை தமிழில் எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆஸ்க் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு பேர் தாங்க நெகட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம மூளை நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கொடுத்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க உயிர் பிழைக்கிறதுக்கு ஆபத்துகளை உடனே கவனிக்க வேண்டியிருந்தது. அதனால் நம்ம பிரெயினில் இருக்கிற அமிக்டலான்ற பகுதி பயம், அவமானம், காயப்படுத்திய அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆழமாக நினைவில் பதிஞ்சு வச்சிருச்சு. அதனால தான் 10 பேர் நம்மளை பாராட்டினா கூட ஒருத்தர் மட்டும் குறை சொன்னால் அந்த ஒருத்தருடைய வார்த்தை தான் மனசில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சின்ன வயசில் நடந்த ஒரு கெட்ட அனுபவம் பல வருஷம் கழிச்சும் மறக்காமல் இருக்கும். ஆனால் அதில் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த பழக்கத்தை நம்மளால் மாற்ற முடியும். தினமும் நமக்கு நடக்கக்கூடிய 3 நல்ல விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப நினைவுபடுத்திட்டு அதை எழுதும் பொழுது அது மெதுவாக நம்ம மூளையில் போய் நல்ல விஷயங்களையும் முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி அது பதிவு செய்ய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் இந்த தகவல் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு எஸ் மட்டும் நீங்கள் போடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சைக்காலஜி வீடியோஸ்க்கு நம்ம ஆஸ்க் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.